வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி செய்யலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஷைடிஷாக இன்றைக்கி நம்ம கார சட்னியும் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ பேக்கரியில் போய் சாப்பிடல பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோம்னா கூட கார சட்னியும் தருவாங்க. ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீ கூட சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே நாம் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி கார சட்னியும் செய்யலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடிஷான கார சட்னியை நாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் நம்மளுக்கு. ஸோ நல்லா பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிங்க, அதையும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக அரைச்சிரும். ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கார சட்னிக்கு நாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தாளிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாம். பஜ்ஜிக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ தாளிப்பு அவசியம் இல்லை, நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் நான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாம் மிளகா பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அதையும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோடாப்பு மாவுக்கு போடுறோம்லங்க, அந்த சோடாப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மாவை. ரொம்ப தண்ணி ஆட்டாயிடக்கூடாது. பாருங்கள் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு பக்குவமாக இருக்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கையிலேயே மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், நம்ம கையில் மாவு பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றி, கட்டிகள் எதுவும் இல்லாமல். பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி. அதை நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே கீரல் போட்டு வச்சிட்டிங்கன்னா செவந்துடும். ஸோ அதனால தான் நான் மாவு ரெடி பண்ணிவிட்டு கீரல் போட்டுக்கிறேன். பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விதைகளை லைட்டாக உதுத்தி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு உள்ளே போய் வெந்துறப்ப பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நான் எல்லாத்தையும் கீரல் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஆயிலும் போட்டு வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மிளகாவை நல்லா முழுசாக மாவில் முழுகி எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் நல்லா 2-3 டைம் திருப்பி திருப்பி போடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் மிளகா பஜ்ஜி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் வாவ் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டி எடுத்துக்கலாம்.
நல்ல மிளகா பெருசாக இருக்கிறனால எனக்கு பெருசாக கிடச்சிருக்கு. நீங்கள் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கையில பார்த்திங்கன்னா தொட்டு சட்னியில் தொட்டு சாப்பிடையில ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கப்பில் சட்னி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மிளகா பஜ்ஜி எடுத்து சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எப்படி பேக்கரியில் சாப்பிட்றோமோ அதே சேம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட ஒரு கப் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு டீ எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.